அந்த 4 பேர் சாமி கும்பிடுறாங்க, 4 பேர் கோவிந்தா போடுறாங்க. கும்புல கோவிந்தா போட்டு போயிட கூடாது. நிறைய பேர் கோவிந்தா போடுன்னா கோவிந்தா கோவிந்தா அங்கேயே இதயத்திலிருந்து கோவிந்தான்னு வரணும். அப்படி கூப்பிட்டா அவர் கண்டிப்பா அங்க வருவார். விளக்கம் கண்டிப்பா நான் தருவேன். கோவிந்தாவுக்கு ஒரு விளக்கம் தரேன். நீங்க பெரிய ஆண்டவனா இப்ப நம்ம எல்லாம் கும்பிடுறோம். அங்க கன்னியம்மா அங்க இருக்காங்க. கன்னியம்மான்னு ஏன் பேர் வந்தது தெரியுமா? கன்னியம்மா ஏன் பேர் வந்ததுன்னா, ஜவாது மலையோரம் பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த ஏன குதிரை இதெல்லாம் அம்மனுக்கு ஏத்தது. ஜவாது மலையோரம் சாயுதமா பட்டாரோ, ஜவாது மலையோரம் சாயுதமா பட்டாரோ, குதிரை ஏறி கன்னியம்மா குதிரை ஏற்றலாம் கத்துக்கிட்டு அந்த அம்மா கணவனுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை. அப்ப அந்த அம்மா ஓடுறாங்க. கணவன் நம்மள அடிச்சுட்டு போறாரு நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா ஓடுறாங்க. கணவன் யாரு பின்னாடியோ துரத்துறாரு. அர்த்தமே இல்லாத கணவன் சொன்னா நீங்களா மூங்க ஓட்டலாமா? அந்த அம்மாவுக்கு கணவன் யாருன்னு என்ன கேள்வி கேட்டாதானே? இல்ல கேட்கல, நானே சொல்லிடுறேன். இவரே தான் வச்சீங்களே, பெரிய ஆண்டவனே துரத்துறாரு. அப்ப கன்னியம்மா ஓடுறாங்க. ஓட முடியாம ஓட இவரு துரத்துறாரு. ஓட முடியாம இந்த அம்மா கல்லா சுமந்துடுறாங்க. கல்லா அவதாரம் எடுத்த பின்னாடி இவர் என்ன பண்ணுவாரு? கல்லுதான் நின்னுங்குதுன்னு இவரே பார்த்துட்டு திரும்பிட்டாரு. கல்லா சுமந்ததுனால கன்னியம்மான்னு பேரு. மாரியம்மாவுக்கும் அந்த மாதிரி மாரியம்மான்னு ஒரு பேர் இருக்கு. உடல் வேறு சிரசு வேறு மாறுபட்டு போனதுன மாரியம்மான்னு ஒரு பேரு. அங்காளம்மாவுக்கு ஒரு பேரு. அங்காளம்மாவுக்கு கணவன் யாரு? யாராவது சொல்லுங்க. அங்காளம்மனுடைய கணவர் இவரே தான், ஈஸ்வரன், பெரிய ஆண்டவன். ஈஸ்வரன் என்றாலே பெரிய ஆண்டவன், பெரிய ஆண்டவன் என்றாலே ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் தான் அந்த அம்மாவுக்கு கணவன். அந்த அம்மாவுக்கு அங்காள பரமேஸ்வரிக்கு ஆனந்தாயி பொன்னுஞ்சரிச்சு பொங்காவரத்தா வைகுவராசி மலையனூர் சன்னதியிலே அடுப்பு கொண்ட தேவதி அங்காளம்மா. ஒரு பேய் பிணிந்தா கூட அந்த மலையனூர் போனா நல்லாயி போட்டு தாய்மார்களா ஒரு எண்ணம். ஏன்னா அந்த அம்மா பிடாரி, அந்த அம்மா கிட்ட எதுவும் நாடாது. இந்த அம்மா அங்காளம்மான்னு பேர் வந்தது எதுக்காகன்னா, இவர் என்ன பண்ணாரா, காமதேனு பசு கொண்டு வச்சுக்கிட்டு இருந்தாரு. இவரும் அங்காளம்மாவும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காமதேனு பசுவே 1000 கரங்கள் படைத்த கார்த்திகை வீரர் அர்ஜுனன் என்றவன் அந்த இவர்கிட்ட சண்டை போட்டு அதை புடுங்கி போயிட்டான். அந்த காமதேனு பசுவே இவரை கொன்றுட்டு அப்புறம் இப்ப உயிர் இருக்கு. நம்ம தானே உருவாக்கணும், அதனால உயிரா இருக்க. இவரு இறைவன் இறப்பது இல்லை. கதையில வர்றத நான் பேசுறேன், என்ன பம்பக்காரப்பி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் என்ன இவரு இந்த மாதிரி அந்த கார்த்திகை அர்ஜுனன் அந்த பால் பசு புடிச்சு போயிட்டான் இல்லையா? உடனே இந்த அவர் அந்த அம்மா வந்து பார்த்தாங்க. பார்த்த உடனே இவர் இந்த மாதிரி இருக்காரு, நம்மளுடைய கணவன் எப்படி மீட்டதுன்னு நினைச்சு தேவர் மூவர்லாம் கூப்பிட்டு அழிச்சு, என்னுடைய கணவருக்கு வந்து பித்து பிடிச்சு போயிருக்கு, அந்த பித்து எப்படி தெளிவாகும் என்று கேக்குறாங்க. அந்த அம்மா கேட்கின்ற போது தேவர் மூவர்லாம் வந்து மாசி மாதம் மசான கொள்ளை அன்று இரவு நேரத்தில் காய்கறி சாதம் இதெல்லாம் செய்து அவரு தெருவில் பிச்சை எடுத்துன்னு வருவார். வருகின்ற போது அந்த கபாலம் என்றால் பிரம்மனுடைய கபாலம், பிரம்மனுடைய சிரசு, அதெல்லாம் சொல்ல போனே நேரம் கிடக்கும். அதனால நான் ஷார்ட்டாவே பேசுறேன். அந்த பிரம்மனுடைய சிரசு தான் கபாலம். அந்த கபாலம் இந்த அம்மா அதாவது ஒரு சிரசை கிள்ளிட்டாரு. இந்த ஈஸ்வரன் பகவான் கிள்ளிட்டாரு. அந்த பிரம்மத்தை இவரு பிடிச்சுக்குது.